இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த புதிய மாதத்தின் இந்த இறுதி நாட்களிலே நாம் நிற்கின்றோம். இந்த கடந்த மாதம் முழுவதுமாக தேவன் நம்மோடு இருந்து நம்ம எத்தனையாய் பாதுகாத்தார், எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தினார், எவ்வளவு ஆச்சரியமான வழிநடத்தல்களை நாம் உணர்ந்திருக்கிறோம் இல்லையா? இந்த புதிய மாதத்திலும் இந்த இறுதி நாட்களிலே தேவன் நம்மை காணும்படியாக செய்த கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். பாருங்கள், இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு நம்பிக்கையின் தேவன். சங்கீதம் 32:10 இவ்வாறு வாசிக்கிறோம்: கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நாம் கர்த்தரை நம்பி வாழும் பொழுது அவருடைய கிருபை நம்மை ஒரு போர்வையை போல அப்படியே நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகின்றது. பாருங்கள், நாம் நினைக்கலாம் நமக்கு எத்தனை கசப்புகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாரங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர்கள் இருந்தாலும் கூட அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னால் நமக்கு அது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் வேதனைகள் எல்லாம் மறந்து போகும் எப்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது. நான் அருமையான ஒரு சாட்சியை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு முத்தெடுக்கும் தொழில் செய்கிற ஒரு வியாபாரி, அவர் கடலின் ஆழ பகுதிக்கு சென்று முத்துக்களை எடுத்து வியாபாரம் செய்து வருகின்ற ஒரு வியாபாரி. பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சாட்சி. அப்போது ஒரு முறை மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு ஏழையான ஒரு மனிதன் தான், ஆனால் ஆண்டவரை மிகவும் நேசிக்கின்ற ஒரு மனிதன், ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கையுள்ள ஒரு மனிதன், அவர் மீது அளவற்ற பற்று கொண்ட ஒரு மனிதன். எங்கு சென்றாலும் அவர் வேதத்தை வாசித்து ஜெபித்து விட்டு தன்னுடைய தொழிலுக்கு செல்வது வழக்கம். அதை போல ஒரு நாள் தன்னுடைய கடலின் ஆழப்பகுதியிலே முத்துக்களை பொறுக்குவதற்காக அவர் சென்று கொண்டிருந்த அந்த வேளையிலே திடீரென அவருக்கு ஒரு கார்டியாக் அரெஸ்ட், அதாவது அவருடைய இதயம் நின்று போவதை போல் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அவர் உடனே ஜெபித்தாராம்: ஆண்டவரே, நான் யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்தாரோ அதே போல் நான் அந்த கடலின் ஆழமான பகுதிக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஒருவேளை மரித்து போனேன் என்று சொன்னால் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை யார் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி, ஏசப்பா நீங்கள் தான் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய இதயமெல்லாம் எனக்கு வலிக்குது சாமி, எனக்கு இப்போ என்ன செய்யணும்னே எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு நிமிடம் ஜெபித்தானாம். பாருங்கள், அவனை ஏதோ ஒரு போர்வை போர்த்தியது போன்று அவனை சுற்றிலுமாக ஏதோ ஒன்று அவனை அப்படியே முழுவதுமாக சூழ்ந்து கொண்டதாம். அவன் அப்படியே கடலின் மேல் பகுதிக்கு மிதந்து வந்து கொண்டிருக்கின்றானாம். அவனுக்கு நல்லா தெரியுது அவனால் செயலாற்ற முடியவில்லை. ஆனால் கடலின் மேற்பகுதிக்கு வந்த பின்பு பார்க்குறானாம், ஏதோ ஒரு படலம் போன்று ஒன்று அவனை சூழ்ந்திருந்ததாம். அப்பொழுது அவன் உணர்ந்தானாம், ஆண்டவருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது. அப்பொழுது இந்த வசனத்தை அவன் நினைவு கூர்ந்தானாம்: கர்த்தரை நம்பி இருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள், அநேக பாரங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? இந்த மனிதனைப் போல, இந்த முத்து எடுக்கும் தொழிலில் உள்ள இந்த மனிதனைப் போல நாம் கர்த்தரையே நம்பி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவரை எப்படி அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை அவரை ஒரு போர்வையை போல சூழ்ந்து கொண்டதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கவலைகள், பாடுகள், பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் அவரையே நம்பி இருப்போம் என்று சொன்னால் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் சொல்கிறார், அதுதான் அவருடைய கிருபை என்பதை நான் அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் அப்படியே ஒரு படலம் போன்று, ஒரு போர்வை போன்று என்னை சுற்றி மூடி இருந்து அப்படியே நான் மிதந்து கடலுக்கு மேற்பகுதியில் வந்து விட்டேன் என்று சொல்லி பாருங்கள். அதுக்கு கடலின் மேற்பகுதிக்கு வந்த பிறகு அவருக்கு எந்த நெஞ்சு வலியோ எந்த பிரச்சனையோ இல்லையா. ஆனால் ஆண்டவரை அதிகமாக நான் ஸ்தோத்திரித்தேன் என்று சொல்லி ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். பாருங்கள், இன்றைக்கி நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில், இந்த மாதிரி இதை விட பயங்கரமான பிரச்சனைகள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்களோ, நிச்சயமாக ஆண்டவரின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். அருமையானவர்களே, நமக்கு ஆபத்துக்கள், மரணங்கள் இதெல்லாம் ஒரு நாள் நமக்கு முன்னறிவித்து விட்டு வருவதில்லை இல்லையா? நமக்கு எப்போ ஆபத்து வரும், நமக்கு எப்போ சோதனை வரும், எப்போ பலவீனம் வரும், எப்போ மரணம் வரும், எப்போ ஆக்சிடென்ட் நடக்கும், இது எல்லாமே நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னால் அவை எல்லாவற்றினின்று நாம் விடுவித்து காக்கப்படுவோம். அதற்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய கிருபை நம்மை போர்வையை போல மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
நம்ம அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய நம்பிக்கையின் தேவன். இந்த உலகத்தின் மனிதர்களை நாம் நம்பி நாம் ஏமாந்து போன நாட்கள் உண்டல்லவா, அதையெல்லாம் விட்டு விடுவோம். நாம் ஆண்டவரையே நம்பி இருப்போம். அவர்தான் நம்முடைய நம்பிக்கையின் தேவன், அவர்தான் நம்முடைய அரண், அவர்தான் நம்முடைய கோட்டை, அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக இருக்கிறார். எப்படி அந்த முத்து வியாபாரி அவரையே நம்பி இருந்தானோ அவனுடைய வாழ்க்கையிலே உயிரை பெற்று கொண்டான். அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணம் செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார் அல்லவா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் அவரையே நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நாம் சோர்ந்து போகின்ற ஒவ்வொரு சமயங்களில் எல்லாம் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதை நாம் என்றைக்கா உணர்ந்திருக்கிறோமா? அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது அல்லவா. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாருங்க, சோர்ந்து போயிற நேரத்திலெல்லாம், நமக்கு கஷ்டங்கள் வருகின்ற நேரத்திலெல்லாம் நாம் அவரையே நம்பி இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. அந்த கிருபையின் மத்தியிலே நாம் வாழும் பொழுது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். என் பவுலுடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், அநேக கப்பற் சேதங்கள் வந்த போதும் கூட, அவருடைய ஊழியத்தில் அநேக பிரச்சனைகள் பாடுகள் வந்த போதும் கூட பவுல் அவரை சுற்றி அந்த கிருபை அவரை போர்வையை போல மூடிக்கொண்டிருந்ததுனாலே அவருடைய ஊழியத்தில் எத்தனை வல்லமையாய் அவர் செயல்பட முடிந்தது அல்லவா. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சற்று யோசித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன்? அவருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறதா? நான் அவரை நம்பி இருக்கிறேனா? நம்ம அவரை நம்பி இருக்கும் போது மாத்திரமே அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள முடியும். நான் உலகத்தையும் நம்புவேன், உலகத்தில் உள்ள மனிதர்களையும் நம்புவேன், ஏசப்பாவை நம்புவேன் என்று சொல்லியல்ல, நாம் அவரை மாத்திரம் நம்பி சார்ந்திருக்கும் பொழுது, அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொள்ளும் பொழுது மாத்திரமே அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் நம்பி இருக்கிறீங்க, உங்களுக்கு அருமையானவர்களை நம்புறீங்களோ நிச்சயமாய் கைவிட்டு போவார்கள். எதற்காக, என்ன காரணத்துக்காக மனிதர்களையோ நம்பி நம்பி நீங்கள் வாழ்ந்த நாட்கள் போதும். அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல இந்த முதலாம் நாளின் காலை வேளைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் உண்மையே எங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கையாக கொண்டு வாழ அப்பா உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வீட்டு விட்டு கடந்து போகின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் ஐயா ஆண்டவரே, ஆபத்துகளும் விக்கினங்களும் நாசங்களும் மோசங்களும் எங்களை சூழ்ந்திருந்த போதிலும் அப்பா உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி இது மட்டும் காத்து வந்தீங்கப்பா. இனிமேலும் உடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனை ஆபத்துக்கள் நாசங்களில் இருந்தோம் அப்பா உடைய கிருபையினாலே உடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் நீங்க தாங்கி வந்திருக்கீங்க. இனிமேலும் நீங்க தாங்குங்க. ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த வாக்கின்படியே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. நம்பிக்கையின் தேவனாகிய உம்மை அவர் தன்னுடைய உறுதியாய் பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க போற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை